இந்த பொண்ணு ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் டேபிள் எல்லாம் துடைக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த டேபிளில் ஒரு டைமண்ட் ரிங் இருக்கிறதா பார்க்குறா. அது கொஞ்சம் நல்லா அழகா இருக்கிறதுனால இவளோட கையில் எடுத்து போடும்போது அந்த நேரம் பார்த்து மேனேஜர் இவரோட கேபினுக்கு வராரு. இந்த பொண்ணு வேக வேகமாக அதை கழட்டலான்னு பார்க்குறா. ஆனால் கழட்ட முடியல. இவர் இந்த பெரிய கம்பெனியோட மேனேஜர் இவரோட லவ்வருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அதை ரிங்கை வாங்கி வச்சிருப்பாரு. இவரும் அவளுடைய லவ்வரை கூட்டிட்டு வந்து கிஸ் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஆக்ஷன் பண்ணி அவளுக்கு தெரியாம சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து காமிப்பாரு. இந்த பொண்ணு இன்ட்ரெஸ்ட் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதா பார்க்கும்போது அதுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் இவன் டென்ஷன் ஆகி யாரா அவன் வெறும் பாக்ஸை காமிக்கிறான்னு சொல்லிட்டு அதை வாங்கி குப்பை தொட்டியில போட்டுருவா. ஆனா இந்த மேனேஜருக்கு அதுக்குள்ள ரிங் இல்லாதது தெரியாது. இவ்வளவு காஸ்ட்லியான டைமண்ட் ரிங்க எதுக்கு தூக்கி வீசிட்டு போறான்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடியே போவாரு. வேக வேகமா வந்த இந்த மேனேஜரோட ஆளு பக்கத்துல இருந்த ஒரு ஸ்டாப்பை தூக்கி கிஸ் அடிச்சுட்டு நீ கொடுத்த வெறும் பாக்ஸ்க்கு இவனே எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரை வெறுப்பேத்துவா. என்னதான் இருந்தாலும் இவர் இந்த கம்பெனியோட மேனேஜர் இங்க ஒர்க் பண்ற ஸ்டாப் முன்னாடி இந்த பொண்ணு இப்படி அசிங் பண்றதுனால ரொம்ப டென்ஷன் ஆகி மறுபடியும் அவரோட கேபினுக்கே போயிடுவாரு. உள்ள வந்தவர் ரொம்ப டென்ஷன் ஆகி பக்கத்துல இருந்த குப்பை தொட்டியெல்லாம் எட்டி உதச்சிட்டு அவ தூக்கி போட்ட அந்த பாக்ஸை தேடுவாரு. அதை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ரிங்கே இருக்காது. இதுக்குள்ள தானே ரிங் இருந்துச்சு, எப்படி காணாம போச்சுன்னு சொல்லிட்டு இவரோட டேபிள் எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு கையில ரிங் மாட்டேன் கவனிக்கிறாரு. என்னடா சொல்லி குனிஞ்சு பார்த்தா அந்த பொண்ணு உள்ள இருக்கா. ஆமா, நீ எப்படி கேபின்குள்ள வந்த, நீ இங்க உள்ள என்ன பண்ற, நீ தான் ரிங் எல்லாம் திருடினேன்னு சொல்லிட்டு இவரோட கையை பிடிச்சி அதை கழட்ட ட்ரை பண்றாரு. ஆனா கழட்ட முடியல. அதுக்கப்புறம் இவரோட ஆளுகிட்ட காமிக்கிறதுக்காக அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு.